கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம் என்பதை விட, கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை விட, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? என்ன கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்றான், கிறிஸ்துவத்தில் இருக்கிறோன்றான். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமான்னு கேட்கிறேன். அப்படி நினைப்பீங்க. கிறிஸ்தவம் அப்படின்னு வேற, கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும். ஆனா உண்மையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம் என்பதை விட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பது பேர். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த சப்ஜெக்ட் சொல்றேன். கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை விட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிபூர்ணமான விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று அறிய வேண்டும். ஆமென். இயேசுவுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த அதிகாரத்தை நாம் கையாளுகிறோமா? அந்த அதிகாரத்தை கையாண்டு விடுதலையோடு கூட வாழ்கிறோமா? இத்தனை கேள்வி வருதா? இதுக்கெல்லாம் நீங்க யாருமே பதில் சொல்லவே இல்லை. இன்னும் நான் கேட்டுன்னு போயினே இருக்கிறேன், டைம் கொடுக்கல, அதனால நீங்க பதில் சொல்ல. இப்ப சொல்லுவோம். கிறிஸ்தவர்களாக ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம், நல்லது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருந்து விடுதலையோடு கூட எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமா? அங்கதான் இருக்குது. எல்லாருமே விடுதலையோடு கூட இருக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா சபைகளிலும் மொத்த பேருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிற மொத்த பேருமே ஒரு சபையில 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேருமே விடுதலையோடு கூட இருக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. அல்லேலூயா. இப்படி நம்ம அறிஞ்சு ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இங்க இருக்கிற நமக்குள்ளேயே இன்னும் நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி கையாளுவதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருக்கிறவங்க கூட அதை கை கொண்டு நடக்கலாம், அதை கையாளல. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு விடுதலையோடு கூட இருக்க முடியல. அல்லேலூயா. அப்போ விடுதலையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நம்ம தப்பு தான். அவன் விடுதலை கொடுக்கிறதுக்கு அவர் ரெடி, விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ரெடியா? ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும், எங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து போதுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதிகாரம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு ஏசப்பா சொன்னாரு. ஏசப்பா நமக்கு யாரு? ஏசப்பா நமக்கு யாரு? கேள்வியிலே பதில் இருக்குது. ஏசப்பா நமக்கு யாரு சொல்றாங்க பாரு. நமக்கு ஒரு அப்பா, நாம அவருடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய அதிகாரம் எல்லாம் நம்முடைய அதிகாரம். உண்மைதானே? அப்பாவோட பிள்ளைகள் அப்படின்னா அப்பாவுடைய அதிகாரம் மொத்தம் நம்முடைய அதிகாரம் தான். உண்மைதானே? அப்ப அந்த அப்பாவுடைய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துறோமா? ஆமென். அப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தா இயேசு நமக்கு அப்பான்னா, நாம அவருடைய பிள்ளைகள்னா அவருடைய அதிகாரம் அனைத்தும் நம்முடைய அதிகாரம். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் எல்லாம் கவனிக்கிறீங்க? அப்ப அவருடைய அதிகாரம் அனைத்தும் நம்முடைய அதிகாரம். இதை நாம் பயன்படுத்துகிறோமா? இல்ல. சிலர் பயன்படுத்துறோம், சிலர் பயன்படுத்தல.
அப்படி பயன்படுத்துகிறவர்கள் பேய் பிசாசுகளை துரத்துவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பாவுடைய அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்துகிறவர்கள் பிசாசுகளை துரத்துவாங்க. ஆமென். அதிகாரம் எங்க இருக்குதுன்னு சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாரு. வானத்துல என்ன இருக்குது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்கறது, வானத்துல வானமண்டலத்துல பொல்லாத ஆவி இருக்குது. வானமண்டலத்துல பொல்லாத ஆவி இருக்குதா? ஏசப்பாவுடைய அதிகாரத்தை வச்சு அந்த வானமண்டல பொல்லாத ஆவியை தலை தெரிக்கும்படி செய்து அதை கட்டி செயலுக்கு செய்யணும். செய்யணுமா? எல்லாரும் பேசுங்க. செய்யணுமா? பயந்து போய் தீர்க்க தரிசன தலையை கொடுத்து, ஏன்னா அவர் தான் வானமண்டல பொல்லாத ஆவியை கட்டுவாரா? நம்மளாலே முடியும். ஏன்னா அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தெரியலன்னா பயன்பட முடியாது. தெரிஞ்சா அதை செயல்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். பூமியிலும் வானத்துல வானமண்டல பொல்லாத ஆவி இருக்குது. பூமியில பிரபஞ்சத்தோட அந்தகார லோகாதிபதி இருளின் கிரியைகள் குட்டி பிசாசுகள் இருக்குது. அதுதான் ஜனங்களுக்கு விரோதமா கிரியை செய்து வானமண்டல பொல்லாத ஆவி கட்டளையிட்டு இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளும் குட்டி பிசாசுகளும் மனிதர்களை அட்டாக் பண்ணுது. கிறிஸ்தவர்களையும் சேர்த்து அட்டாக் பண்ணுது. ஏன்னா ஏற்கனவே இருந்த லிங்க். அப்போ அப்படி அட்டாக் பண்ண சாத்தானையும் அந்த வானமண்டல பொல்லாத ஆவியும் இப்பிரபஞ்சத்துடைய அந்தகார லோகாதிபதியும் அப்பாவுடைய அதிகாரத்தை வச்சு துரத்த முடியுமா? துரத்த முடியும். ஆனா துரத்துறோமா? சிலர் துரத்துறோம், சிலர் துரத்தாம இருக்கிறோம். ஆமென். அந்த அதிகாரம் என்னது என்பதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை பயன்படுத்துகிறவர்களை பார்த்தா பிசாசு நடுங்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் கடிந்து கொண்டு அந்த பிசாசை கட்டி போடணும். அவைகளின் செயல்களை துண்டிக்கும்படி நாம் கட்டளையிடணும். சில நேரங்களில் டெலிவரி ஸ்ப்ரேயர் போய் பண்ணியிருந்தோம். இங்கே இருக்கிற அநேகர் சில எல்லைகளில் போய் ஜம் பண்ணும்போது பிசாசின் கிரைகளை கடிந்து கொள்கிறோம். பொல்லாத ஆவிய இந்த மக்களை விட்டு வெளியே போ, பொல்லாத ஆவிய இந்த மக்களை விட்டு தூரமா போ அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறோம். அதுதான் அப்பாவுடைய அதிகாரம். ஆமென். அந்த அதிகாரத்தை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறவர்களா இங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா இதே பிசாசை துரத்துக்கிற நம்ம தேவையில்லாத இடங்களுக்கு போய் அவருக்குள்ள இன்னும் அபிஷேகம் இருக்குது, அவர் கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துறாரா இல்லை பெருமைக்காக அமாவாசை பிரேயர் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி தெரியாம போய் தேவையில்லாத தலையை கொடுக்கறதுனாலையும் இல்லை அந்த இடத்துல போய் உட்கார்றதுனாலையும் அங்கே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே தாக்குகிறதான ஒரு சூழ்நிலை. ஆமென். ஆனால் நம்ம யாரை நம்பி இருக்கணும்? ஏசப்பாவை மட்டும் நம்பி இருக்குமானா இப்படிப்பட்ட சிக்கலில் போய் சிக்கிக்கொள்ளவே மாட்டோம். அல்லேலூயா. அப்போ நாம் யார் என்பதை மறந்துட்டு இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நம்மளா யாரு? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தெரியலையே. நான் என்ன அதிகாரங்கிறது ஒன்றும் சொல்லலை, கரெக்டானே? ஆனால் சகல அதிகாரமும் ஏசப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பாவுடைய அதிகாரம் பிள்ளைகளுக்கு. அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன். அது என்ன அதிகாரம்? யார் சொல்றீங்க? யார் சொல்றீங்க பார்க்கலாம். அப்பா நம்ம எல்லாருக்குமே அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினா நாமளே பிசாசை துரத்தலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல்ல அந்த அதிகாரத்தை என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம முதல்ல யார் என்பதை தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்பாவுடைய பிள்ளைகள். அப்ப அப்பாவுடைய அதிகாரம் நம்முடைய அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம செயல்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த அதிகாரத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டே சும்மா இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்தணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் அந்த அப்பாவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாம இருக்கிறதுனால தான் நம்ம வேற ஒரு இடத்துல விடுதலை கிடைக்கும் சொல்லி மனுஷர்களை தேடி போறோம். ஆமென். அப்பா எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்ப விடுதலை எங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. வார்த்தை எங்க இருக்குது?
ஏசப்பா தான் வார்த்தை. அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. 10ஆம் வசனத்துக்கு பரிசுத்த வேதாகமத்தை கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதுதான் நமக்கு விடுதலை தரும், இயேசுவின் வார்த்தையை. ஆமென். அப்போ நம்ம இதை நம்பாம, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை நம்பாம, நல்ல வல்லமையில் ஒரு தீர்க்கதரிசி, நல்ல பயங்கரமான பேர் போன ஒரு போதகர் அப்படின்னு சொல்லி மனுஷனை தேடி போகவே கூடாது. அதாவது ஊழியத்துக்கு போகலாம், வேற ஒரு ஆவிக்குரிய சபையில் ஊழியம் நடக்குதுன்னா போகலாம், சத்தியத்தை கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பச்சைக்குள்ள அமாவாசை பிரேயருக்கு போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி மீறி போனால் அங்கிருந்து ஏறிக்கிட்டு வந்துடும். ஆமென். முதல்ல நீங்கள் யார், முதல்ல நம்ம யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருந்த அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். இதை முதல்ல உணரணும். நமக்குள்ளவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும். ஆமென். உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ள இயேசப்பா இருக்கிறாரு, உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கிறது. ஆமென். இந்த வரங்களையும் வல்லமைகளையும் வச்சு பிசாசை நடுங்க வைக்கிற அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி இருக்கணும் நேரம். ஆமென். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள்ள இயேசப்பா இருக்கிறார், நமக்குள்ள வரங்கள் இருக்கிறது, நமக்குள்ள வல்லமைகள் இருக்கிறது. ஆமென். இந்த வரங்களையும் வல்லமையை வச்சு பிசாசை நடுங்க வைக்கிற பரிசுத்த அபிஷேகம் நம் தலையில் இருக்குதுன்னு நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோம். அப்படி மறந்து போயிடுறதுனால தான் தேவையில்லாத இடங்களுக்கு போய் சிக்கிக்கிறோம். ஆமென். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சொல்லுங்க, நாங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏற்கனவே பேய் பிசாசை துரத்துறவங்க நம்ப முடியுமா? உண்மைதானே? அப்ப இங்க இருக்கிற வாலிபர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இங்க இருக்கிற முதியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். சாதாரணமானவர்கள் அல்லன்னா அப்படி சாதாரணமானவர்கள் அல்லன்னா உற்சாகம் வரணும். ஆமென். என்னடா நம்மள சாதாரணமானவர்கள் அல்ல, அப்ப யாரு நம்மலாம்? பராக்கிரமசாலிகள், யுத்த புருஷர்கள், யுத்த ஸ்திரீகள், ஏசப்பாவுடைய பிள்ளைகள், சாத்தான் அடிச்சு நொறுக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம சாதாரணமானவர்களே கிடையாது. ஹல்லேலூயா. குழந்தைகள் ஆகட்டும், வாலிபர்கள் ஆகட்டும், முதியவர்கள் ஆகட்டும் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க நினைக்கிறீங்க நாங்களாம் சாதாரண விசுவாசிப்பா அப்படின்னு. விசுவாசிகள் தான் வேலையே கொடுத்துக்கிறார் அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசிகிட்ட தான் வேலையே இருக்குது. ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் வந்து விசுவாசிகளை குறித்து தான் போட்டிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எப்ப நாங்களும் சாதாரண விசுவாசிப்பா, எங்களால் என்னப்பா பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, விசுவாசிகளாகிய உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஆமென். செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எங்கேயோ இல்லை, இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளே பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இங்க இருக்கிற வாலிபர்களை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இங்க இருக்கிற முதியவர்களை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம தான் கொஞ்சம் அப்படியே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்வால்மெண்ட் இல்லை, சோர்ந்து போய் இருக்கிறோம். ஆனால் உள்ள நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம தான் ஓரம் கட்டிருக்கிறோம். நிறைய குடும்ப ஜபங்கள் போச்சு, நிறைய டெலிவரிஸ் முறையெல்லாம் போச்சு. ஏன்னா நம்ம வந்து நிறைய செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே சாந்தமாக அமைதியாக இருக்கிறோம். கிடையாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியுமா, விசுவாசிக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவே கூடாது. விசுவாசிக்கிட்ட தான் அப்போ மேலே ஊற்றுக்கிறாரு. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே என்னமா பண்ணுவீங்களா? பிசாசுகளை துரத்துவீங்க. யாரு? தீர்க்கதரிசி இல்ல, பிஷப்மார்கள் இல்ல, பெரிய போதகர்கள்லாம் இல்ல, விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. திரும்ப படிங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, இயேசுவின் நாமத்தினாலே. என் நாமத்தினாலனா இயேசுவின் நாமத்தினாலே
துரத்துவார்கள். பிசாசுகளை துரத்துவீங்க. நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை நம்ம ரகசிய பாஷை, அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தேவனிடத்துல ரகசியங்களை பேசுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப அந்நிய நவமான பாஷைகளை பேசுவீங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். என்ன சர்ப்பம்? என்ன? வஞ்சகத்தினுடைய ஆவி. ஆமென். அந்த வஞ்சக ஆவிய இனங்கள் முடிச்சு தலையை நசுக்கிற வேலை. ஆமென். அதனாலதான் சொல்றது, ஒருவன் உங்களை வஞ்சாதபடி எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சர்ப்பங்களை எடுப்பீங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். என்ன பண்ணுவீங்க? வியாதியஸ்தர்கள் மேல் போய் கைகளை வைப்பீர்கள். அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். யார் போய் கை வைப்பாங்க? தீர்க்கதரிசிகளா? இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசிகளாகிய நம்மளை குறித்து தான் சொல்லியிருக்குது. அப்ப நம்ம போய் ஒருத்தர் தலைமையில கை வச்சா பிசாசு துரத்தலாம். நம்ம போய் ஒருத்தர் தலைமையில கை வச்சா அந்நிய பாஷை வரம் பெறுவாங்க. ஆமென். நம்ம போய் ஒருத்தர் தலைமையில கை வச்சா வியாதி இருக்கிறவர்கள் சுஸ்தமாவாங்க. இப்படிப்பட்ட வல்லமை வரங்களையும் அபிஷேக தைலத்தையும் நம்ம கிட்ட கொடுத்து பொறுப்பு கொடுத்து என் நாமத்தினால புறப்பட்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம போய் அடுத்தவங்க தலையா கையை நீக்கி ஜம்மன்னு சொன்னா தப்பா ரைட்டா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே டெலிவரி ஸ்ப்ரேயர் பண்ணவங்க தான். டெலிவரி ஸ்ப்ரேயர்ல கலந்துக்கிட்டவங்க தான். பிசாசுடைய கிரிகள் போராட்டம் இருக்கிற இடத்துல வயிற்றுல கை வச்சவங்க தான். தலையில கை வச்சவங்க தான். கழுத்து பகுதியில கை வச்சவங்க தான். இந்த இடுப்பு பகுதியில் கை வச்சவங்க தான். முட்டி பகுதியில் கை வச்சவங்க தான். எல்லாருமே ஒருத்தர் இல்லாமல் எல்லாருமே. உண்மைதானே? டெலிவரி ஸ்ப்ரேயர் பண்ணும்போது அப்படி தானே பண்ணுறோம். அப்போ கர்த்தர் எல்லாருக்கும் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரா? வல்லமையை கொடுத்துருக்கிறாரா? அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரா? அப்புறம் ஏன் வேற தீர்க்கதரிசிகளை தேடி ஓடணும்? கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தர் நம்மளையே பயன்படுத்த போறாரு. அப்புறம் நீயா இன்னொருத்தர்கிட்ட போடுற? புரியுதா? அப்ப அப்பாவுடைய அதிகாரத்தை நம்ம செயல்படுத்தணும்னா அவன் அநேகர் நம்மை தேடி வருவாங்க. அநேகர் இயேசுவை தேடி வருவாங்க. நம்ம இல்லை, நமக்குள் இருக்கிற இயேசுவை தேடி வருவாங்க. அப்படிப்பட்ட உன்னத வல்லமை வரங்களையும் நமக்கு கொடுத்துதான் இன்றைக்கு இயேசுவில் வைத்திருந்த வல்லமை ஊழியங்களை பிரித்து கொடுத்து ஒரு டீமை உருவாக்கி இங்க இருக்கிறவங்களை எழுப்பி பிரகாசிக்க வைக்கிறார் அப்பா. புரியுதா? அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்கள்? பிசாசை துரத்துகிறவர்களாக இருக்கணும். பல பாஷைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும். சர்ப்பங்களை எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். மற்றவங்க மேல கை வச்சு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். மொத்தத்தில் விடுதலை ஊழியம் பண்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் உங்களை வச்சு பெரிய காரியங்களை செய்ய நினைச்சா, பிசாசுகளை துரத்த நினைச்சா, நாம போய் பிசாசை உள்ள ஏற்றிக்கணும் வந்தோம்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஆமென். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். இந்த அமாவாசை பிரேயரு, பௌர்ணமி பிரேயரு, இந்த கிருத்திகை பிரேயரு ஒன்று நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆமென். சாதாரண நாளில் டெலிவரி பிரேயர் பண்ணேன், அப்போ பிசாசு ஓடத்தான் செய்யும். ஆமென். ஆனால் அமாவாசை பிரேயர் நீ எடுத்துக்கேன்னா நீ ஒன்றுமே பண்ணாட்டி கூட சும்மாவே பிசாசு ஆடும். நீ சும்மா கை நீட்டு நீ ஜபம் பண்ணாமல் ஒரு பாட்டு பாடுறாங்களா? எல்லாரும் வாலிபர்கள் இருக்கிறவங்க பாட்டு பாடுறாங்களா? எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நான் சும்மா கையை மட்டும் நீட்டினா கூட பிசாசு ஆடும். ஏன்னு கேட்டா அப்போதான் அவன் கலையை விடுறான், ஏறி விடுறான். புரியுதா? திரும்ப புரியுது. அப்போ தானாவே ஆடும். நான் சும்மா வாய் நீட்டு கை நீட்டின்னு சும்மா வாட்டி கை நீட்டுன்னு வச்சுக்கேன், உடனே இந்த பாசு பயங்கரமான ஆள் நல்ல பயங்கரமான வரம் பெற்றவர்கள் இது ஒன்றும் இல்லை. ஏசப்பா தான் கிரியை செய்கிறாரு. ஏசப்பா தான் பிசாசை தொடுக்கிறாரு. ஏசப்பா தான் விடுதலை தராரு. இது நிறைய பேருக்கு புரியுது இல்லை. அப்போ இந்த பாஸ்டர் வந்தாரு அன்னைக்கு பிசாசெல்லாம் ஓடிச்சு அமாவாசை பிரேயர்ல. இன்னொரு நாளைக்கு அவர் சும்மா நேரத்தில் கூப்பிட்டு வந்து பண்ண சொல்ல சிலர் உத்தமமா இருக்கிறாங்க. எப்பவுமே டெலிவரி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஏன்னா கர்த்தர் அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறாரு. அப்ப கர்த்தர் தான் பெரியவர்கள், மனுஷர்கள் பெரியவர்கள் கிடையாது. இப்ப கர்த்தர் என்னை கொண்டு சில காரியங்கள் செய்கிறாருன்னா நான் பெரியவனா கிடையாது. என்னை பயன்படுத்துறாரு பாரு. அவர் தான் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென்.
அப்ப அவரை நம்பிதான் வரணும், அவரை தேடிதான் போகணும், அவருக்குள்ளதான் நினைச்சிருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலத்துல ஒருவேளை எங்க பாஸ்டர் டெலிவரி ப்ரேயர் பண்ண தெரியல, அவருக்கு குணமாக்கம் வரமே கிடையாது, அவர் சத்தியத்தின்படி சொல்றதே கிடையாது, பண ஆசை உள்ளவர், அவர்கிட்ட போய் ஜம்மனிக்கு ஒரு புரோஜனமே இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க யாரும் இருக்கீங்களா? ஆமென். இப்போ என்ன பத்தி நான் பெருமையா பேசல. கர்த்தர் இந்த இலையில அற்புதம் செய்யறாரா இல்லையா? கர்த்தர் இந்த இலையில விடுதலை தராரா இல்லையா? அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட இல்லத்துல, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில நிலைச்சிருக்கு. ஆமென். மொத்தத்துல கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கு. சபையில கட்டிட சபை கிடையாது, நம் சரீரம் தான் தேவனுடைய சபை. ஆமென். உண்மைதானே? அப்ப உனக்குள்ள இந்த சபைக்குள்ள யார் இருக்குது? ஏசப்பா தான் இருக்கிறாரு. அவர் உனக்குள்ள இருந்தா நீ அவரை நம்பினா ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, உன் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் விடுதலையோடு கூடவே நடத்துவார். நீ ஏசப்பா உள்ள இருக்கிற ஏசப்பாவை நம்பாம பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை நம்பி ஓடனேன்னா அப்பப்போ பேர்த்து தான் கிடக்கணும், அப்பப்போ வாட்டி வதச்சி எடுத்துட்டு தான் இருக்கும். ஆமென். அதனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இயேசுவை நம்புங்க, உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டுங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கடைசி வரைக்கும் அவருக்குள்ள நினைச்சிருந்து விடுதலையோடு கூடவே வாழ்வோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ என்ன அதிகாரம்? விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. கர்த்தர் என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு? விசுவாசத்துக்கு நம்ம எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, போதகர்களுக்கு மாத்திரம் இல்லை. முதல்ல அந்த லிஸ்ட்ல போதகரே வரல. போதகர்களால் நடக்கும் அடையாளங்கள் எழுதிருக்குதா? தீர்க்கதரிசிகளால் நடக்கும் அடையாளங்கள் எழுதியதா? விசப்மார்களால் நடக்கும் அடையாளங்கள் எழுதிருக்குதா? இல்ல. அப்ப யாரால நடக்குது அடையாளம்? விசுவாசிகளால். நம்மளாலதான், உங்களாலதான், நம்மளாலதான் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். அப்ப அந்த அதிகாரம் என்னன்னா, விசுவாசத்தை சொல்லக்கூடிய அதிகாரம், பற்பல பாஷைகளை பேசக்கூடிய அதிகாரம், என்ன ஆவி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அதிகாரம், வியாக்கியானம் பண்ணுகிற அதிகாரம், குணமாக்கக்கூடிய அதிகாரம், இதெல்லாம் நம்ம கிட்ட தான் கொடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம வேற யாரையும் தேடி போகணும் அவசியமே இல்லை. அதனால மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருந்து ஒருவனும் உங்களை பஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கொடுக்கப்பட்ட சபையில் நிலைத்திருங்கள், மொத்தத்தில் சத்தியத்தை நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.